ஹாய், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோடய குலசாமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போதுமே வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா அப்போயாவது நான் போய் குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். போன வருஷம் சாமி கும்பிடலை, ஏன்னா தம்பி பிறந்து 1 மந்த் ஆகலை. இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு போயிருந்தோமா, அப்போ தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான், என் ஹஸ்பண்ட், தம்பி, அப்புறம் என்னோடய பெரியம்மா பையன், ஒரு தாத்தா, நாங்கள் 4 பேர் தான் கோயிலுக்கு கிளம்பி போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான வரலாறு கதை இருக்குது. அது என்னென்னா, ஒரு அம்மா அந்த கோயில் இருக்கிற வழியாக டெய்லிக்கும் பால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போது டெய்லிக்குமே ஒரு மரம் கொம்பு மாதிரி வந்து அந்த பாலை தட்டி விட்டு அந்த பால் டெய்லிக்கும் கீழே கொட்டியிருக்கு. அவங்க வீட்டுக்காரங்களோட சொன்னதுக்கு அவங்க வந்து அதை வெட்டி எடுக்கும்போது ரத்தமாக வந்து அதுலேருந்து சாமி முளைச்சி வந்திருக்காரு. அதனால தான் மண்ணுக்குள் முளைத்து வந்த மகா சாத்தையா. இதுதான் என்னோட குலசாமி. சாமிலாம் சிறப்பாக கும்பிட்டுட்டு லாஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போனப்போ கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அப்போது நீ அடுத்த டைம் வரையில் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையோட சாமி கும்பிட வருவேன்னு அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா சொன்னாங்க. அவங்களும் பூசாரி தான். இந்த டைம் போனப்போ அவங்க கிடைக்கல. எங்கன்னு அங்கே ஒரு பூசாரிட்ட கேட்டோமா, எப்போவுமே வருவாங்க வழக்கமாக, இன்றைக்கி வரலை அப்படின்ட்டாங்க. அப்புறம் தம்பிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மாலைலாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வர வரையில் சர்பத் குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. பாய்.